நாடகமன்றத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அழகு 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 தமிழ்நாடு அழகு அழகு பெரிய அழகு
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம். ஆரணி தனுஷ் நாடக மன்றத்தின் உரிமையாளர் மற்றும் ஆசிரியர் எஸ் குமரன் ஐயா அவர்கள். எங்களது ஆரணி தனுஷ் நாடக மன்றத்தின் அமைப்பாளராக விளங்கக்கூடியவர் ஆரணி மாநகரம் ஆரணி பழைய பஸ் நிலையம் காலம் சென்ற வி சிவா அவர்களுடைய மகள் அம்மு மருமக பிள்ளை பார்த்திபன் ஐயா அவர்கள். இவர்கள் கொள்கிறால் இந்த புனிதமான மேடையில் நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு அன்றைய நடிகரக்கம பல்லக்கு நிலைப்பு என்னெஞ்சி குழுங்குதடி திருக்கண்ணடி முக்குட்டி மாளிகை சிவப்பு மச்சான இருக்குதடி. அன்றைய நடிகரக்கம பல்லக்கு நிலைப்பு என்னெஞ்சி குழுங்குதடி திருக்கண்ணடி முக்குட்டி மாளிகை சிவப்பு மச்சான இருக்குதடி. இவர்கள் குழையினால் இந்த இரவு புனிதமான மேடையில் நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு நாம் வணங்கும் தெய்வம் அல்லது விளையாட்டால் வந்த வினை. நாம் வணங்கும் தெய்வம் அல்லது விளையாட்டால் வந்த வினை. நாம் வணங்கும் தெய்வம் அல்லது விளையாட்டால் வந்த வினை என்ற நாடகத்தை நடத்த முன்வந்துள்ளோம். இதில் சொல் குற்றம், பிழை குற்றம், மேல குற்றம், தாள குற்றம், ஐயன் குற்றம் எவ்வித குற்றங்கள் இருந்தாலும் உங்கள் வீட்டில் சிறிய பிள்ளை தவறு செய்தால் எவ்வாறு மன்னிப்பிலோ அவ்வாறு மன்னிக்குமாறு உங்கள் அனைவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆட்டமாக வந்திருக்கோம் அனைவருக்கும் வணக்கம். அமைதியாக இருந்தாலே எங்க கதை வணக்கம். அமைதியாக இருந்தாலே எங்க கதை மணக்கும். எத்தனையோ நடிகர்கள்
வேண்டியதையா மக்களெல்லாம் நல்ல ஐயா
எதிர்பார்க்கக்கூடியவன் நீ தோசை மேலே ஆசைப்பட்டுட்டேன். யாராரோ எதிரி மேலேயோ ஆசைப்படுறாங்க. சரி. ஐயா ஒரு வீடு கட்டணும் ஆசைப்படுறாங்க. ஒரு வீட்டு மனை வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஐயா ஒரு நிலம் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. உண்மை. எனக்கு ரொம்ப நாளா தோசை சாப்பிடணும்னு ஆசைங்க. தோசை மேல உனக்கு ஆசை. நேரா வீட்டுக்கு போய் மொண்டாட்டி பார்த்து தோசை துருன்னு கேட்டேங்க. மொண்டாட்டி அடிச்சுக்குதா பெருப்புக்குதான்னு சண்டை போடுறாங்க. வீட்டுல ஒன்னான ஒண்ணு கிடையாது. இதுல வந்து தோசை கேட்கலையே. நான் எப்படியா சுட்டு போடுறதுக்கு மொண்டாட்டி சண்டை போடுறேன். வீட்டுல எது இல்லைன்னா கேட்க மாட்டாங்களா? பொம்பளைங்க கேட்கறதுல செய்வாங்க. ஏன் மொண்டாட்டி கேட்ட உடனே நேரா எங்க ஊர் நாட்டாரு கடைக்கு போயிட்டு 2 கிலோ அரிசியும் 1 கிலோ உளுத்த பருப்பு வாங்கி வேண்டிய மொண்டாட்டியை குடுத்துட்டு அரசாங்கத்து வேலைக்கு வந்துட்டேங்க. வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது தோசை நினைப்போடுறாங்க. போய் தோசை எடுத்துக்கணும் வாரியா ஆயமா ஆயமா என் பல்லமா இல்லையா? ஆயமா என்ன? ஆயமா மொண்டாட்டி பேரு ஆயமா சொல்ல ராக தீசிக்காத. மொண்டாட்டி அடிச்சு தோசை தான் வச்சுட்டு மொண்டாட்டி தட்டுல 2 கிளாஸையும் என் தட்டுலயும் ஒரு தோசை வைக்கிறேன். என் மொண்டாட்டி பார்த்து கேட்டேன், நீ 2 கிலோ அரிசி எத்தனை தோசை கொடுக்குன்னு கேட்டேன். அதுக்கு என் மொண்டாட்டி சொல்றேன், மாமா நான் 3 தோசை சுட்டேன் மாமா. 2 கிலோ அரிசி 1 கிலோ உளுந்த பருப்பு. ஆமாங்க. 3 கிலோக்கு 3 தோசையா? 1 கிலோக்கு ஒரு தோசை சுட்டேன். எத்தனையோ தாய் குழந்தை பார்த்திருக்கிறேன் இது வரைக்கும் நானு. ஆமா. ஆனா வீட்டுக்காரம்மா மாதிரி சாமர்த்தியமான பொம்பளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. என் தட்டுல 2 உன் தட்டுல 1 வச்சிருக்கீங்க சொன்னேன். சரி. என் மொண்டாட்டி எனக்கு மேல பிரிவாதங்க. ஏண்டா? என் அடுப்புல இருந்து கஷ்டப்பட்டு சுட்டு எனக்கு 2 உனக்கு ஒழுத்தாங்க. சரியா தான் சொல்லிக்கிறேங்க. எனக்கு என் மொண்டாட்டிக்கு வாட்டு வாதமா வைக்குது. என் மொண்டாட்டி துண்ண பாருங்க, என்னைய துண்ண விட்ட பாருங்க. சரி. நான் ஒரு திட்டம் போட்டேன். என்னன்னு? எதுக்கு நம்ம 2 பேரும் சண்டை போடணும். கதவு சாத்திக்கணும், உள்ள படுக்கலாம். யாரு ரூம் ஓட்டுறாங்களோ ரூம் ஓட்டுறவங்களுக்கு ஒண்ணும் ரூம் ஓட்டாலும் உங்களுக்கு 2 தோசை திட்டம் போட்டேன். என்ன பண்ணீங்க? அந்த திட்டத்துக்கு என் மொண்டாட்டி சம்மதிச்சு ராணிய மொண்டாட்டி கதவு சாத்தணும், உள்ள 2 பேரும் படுத்துக்கணும். சரி. வெடிகாலம் 5 மணி ஆச்சு. சாணி கழிச்சு பெருக்கி தள்ளி கோலம் போடுறாங்க. சாணம் கழுவி ஆயமா அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா தோசை ஒண்ணா போடுங்க. 5 ஆச்சு 6 ஆச்சு போயிட்டே போச்சுங்க. 2 ராவு 2 பகல நானே கொண்டாடி உள்ளதே 10 நிமிஷம். மொத்த படுகை எடுத்து ஏந்துங்களே அக்கம் பக்கம் ஏழவெல்லாம் ஒண்ணு சேராங்க. எவனா போத்த வருத்தம் கொண்டு போவாங்க. சரி. எல்லாம் கும்ப சேர்ந்து என் கூட்டு கருத்து வந்து பார்த்தாங்க. நானே கொண்டாடி உள்ள பத்துமே செத்து போயிட்டுன்னு சொல்லிட்டு ஊரே புகாராக 2 ராவு 2 பகல கது சாத்தபடியே ஒரே இடத்துல படுத்திருந்தா பின்ன என்ன நினைப்பாங்க? சந்தேகம் தான் ஒரு மக்களுக்கு. செத்துட்டாங்க எல்லாம் கும்பப்படி பேசுறாங்க. ஆதியார்கிட்ட 7 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போய் ஒரு 17 ரூபாய் விட்டு சீமாவோட காத்து வச்சுக்கிறீங்க. சரி. என் கூட்ட அடிக்கிற அக்கம் பக்கிற ஆம்பளைங்களாம் வீட்டு மாதிரி ஓட்ட ஓடிக்கிறாங்க. ஏதா பாய்க்கு போட வச்சுதான் கூட்ட கட்டு ஏதா ஓட்ட ஓடிக்கிறீங்கன்னு கேட்டாலும் தோசை ஒண்ணா போடுமே. எது விட்டு ஏகாமரம் கண்டமரத்தான வாசக்கால குப்பனா ஏஜமா ஏதா பாய் ஒண்ணு ஆச்சரிக்கு 10,000 கூலி தருவோம். ஏதா வாசக்கால கண்டமரம் கேட்டாலும் ஒண்ணா போயிடுமே. இது மாதிரி வீடாயிச்சு நடுவுல ஒரு நேரம் பரவாயில்ல. அது பிடிவாதமாக வயலுக்கு தோணுக்கிறீங்க ஆண்டே பண்ணாப்பியா கதவு இச்சாங்க எங்கே போட்டாச்சு தெருவில் போட்டு சரி மோள அடிக்கிறாங்க. பாட கட்டுறாங்க. ஏதா பாய் வீடா இருக்கும் போதே பாட கட்டி மோள அடிக்கிறது கேட்டாலும் தோசை ஒண்ணா போயிடுமே. எதுமா மோள அச்சா கூட அடிக்கிட்டோம். பாட கட்டினா கூட கட்டணும். எங்க சொந்தக்காரர் எல்லாரும் வந்தாங்க. என்னைய மொண்டாடி குழப்பாட்டுறாங்க. ஏன் பங்காளி ஒருத்தன் வரப்போதே சாராயத்தை குடிச்சு வச்சுருக்கோம். சரி. இவங்க குடிச்சு எடுத்துனால அடிச்சோம். இவங்க எல்லாம் தேசி கழுவுன்னு சொல்லிட்டு குடி போறீங்க வீட்டு உள்ள போனா சீகாத்தூர் டப்பா எடுத்து வர போறாங்க. அவன் குடி போறீங்க சீகாத்தூர் டப்பா கட்டு முளகாத்த குடிச்சு வந்து ஏன் கண்ணுக்கு நேரா குடிச்சிட்டு குழப்பாட்டுறான். கண்ணில முளகாத்து
கண்ணு எரியுதுங்க. ஏன்டா போய் உயிரா இருக்கும் போதே கண்ணுல மிளகாத்தூள் போட்டு கேட்டாலும் தோசை ஒண்ணா போயிடுமே. கண்ணியே போனா கூட போட்டோம். பரவாயில்ல. அவங்க பிடிவாதமா இருக்கு. எண்ணிய முன்னாடி பொறுப்பாட்டாங்க, பாருங்க வச்சு கட்டினாங்க, குடிச்சு போயிட்டு இருக்கிறாங்க. சரி. போய் நடுக்கட்டா போய் அதை வச்சாங்க. எங்க வீட்டானுக்கிற அக்கப்பக்கிற ஆம்பளைங்க பேசுறாங்க. என்னன்னு? இவங்க 2 பேரும் ஆம்பளை முன்னாடி இருக்கிறாங்க. பச்சை பேரை வந்து கேட்டா பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் பொறுத்தணும். எல்லாம் கும்பிட்டு பேசுறாங்க. சரி. ஏதாப்பா இங்க உயிரா இருக்கும் போதே பொறுத்துறதுக்கு 2 பேர் தான் கேட்டாலும் கேட்டாலும் ஒண்ணா போயிடுமே. வந்துட்டோம். துர்காட்டில் எருமட்டி வெறும் கட்டி அடிச்சு வச்சுக்கிறாங்க. எண்ணெய் கொண்டாட்டு வெறும் கட்ட மேல வச்சு பஞ்சாலி வருஷம் மூச்சு மேல எருமட்டை மூட வர ஏதாப்பா மூச்சு வர மூச்சு மேல எருமட்டு மூட வரன்னு கேட்டாலும் தோசை ஒண்ணா எருமட்டு மூணாவது மூட்டும் அவனுக்கு பிடிவாதமா இருக்கணும். எருமட்டு மூட்டு மற்ற ஜனங்களால உப்பு கூடி பேசுறாங்க. மாணவர் மாட்டமா இருக்குது. மழை வந்தா இந்த 2 போனமும் சரியா எரியாது. இந்த 2 போனமும் நல்லா எரியுதுன்னா அதுக்கு ஒரே ஒரு வெயிட்டா இருக்குது. செஞ்சால் சோள போடுற மேலே சேர் போட்டுருவாங்க. அப்பதான் போன குமுறி எரியுமா. அது ஏறமட்ட மேல வைக்கிற ஒதுரிட்டு சேத்த வாரி வைக்கிற மேல பூச்சிட்டு மற்ற கனவை எல்லாரும் அடிச்சு போட்டு போயிட்டாங்க. எங்க ஊரு மனைக்காரு கணக்கு புது தோட்டி 3 பேரும் பேசுறாங்க. நம்ம ஊர்ல செத்த போன சொல்றாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது. நீங்க ஆந்தியா முன்னாடி செத்துக்கிறாங்க. இது ஏந்துக்குதா இல்லையா நம்ம பார்த்துட்டு தான் போனோம். அவங்க பிடிவாதமா நிக்கிறாங்க. இது மாதிரி தீ வச்சாங்க பாரு. இந்த தீ வச்ச உடனே திருக புத்தியில வந்துச்சு. புத்தியில வந்து என் மொண்டாட்டிய முடியல தொடாச்சு. மொண்டாட்டிக்கு 1 எழுத்து அந்த 3 தோசை நாய் வாழ அருமையான சாப்பாடு சாப்பிட்டு வந்து பச்சமாறு எல்லாம் கிணவு கண்டு ஓடியாடுறேன். ஜெயம் ஜெயம் ஜெயம். இந்த இனிமையான நேரத்திலே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்டு நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சனல் ஊடு கைலகளே பூங்கோலை போதில் பொறிவண்டுகள் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த மலை பற்றி வங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தோலோர் என்பனவாய் நாராயணா நாராயணா. இன்னும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கடலாடி கிராமத்தைச் சேர்ந்த மர வியாபாரி ஏழுமலை ஐயா அவர்கள் எங்கள் ஆரணி இலசு புதுசு தனுஷ் நாடக மன்றத்தின் உரிமையாளர் மற்றும் ஆசிரியராக திகழக்கூடிய எஸ் குமரன் ஐயா அவர்களை பாராட்டி இந்த நூலாடையை பொன்னாடையை போட்டு வருகிறார். ஏழுமலை ஐயா அவர்களது குடும்பம் ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரோடி மூங்கில் போல் சுற்றமும் முற்றியாமல் வாழ்ந்திட மாடு மனை மக்கள் சம்பத்து பெற்று நோயற்ற வாழ்விலே குறைவற்ற செல்வமாய் 16 பேரும் பெற்று பெரு வாழ்வு வாழ்வேன் என்று எல்லாம் வல்ல அந்த இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி.
உண்டாக்கிய ஏய். தபால்னர், ஏய். கருடர், ஏய். கருடு காத்துவர், ஏய். இம்புருவர், ஏய். சிங்க விஜயனர், 30 முக்கோடி தேவர்கள், 48,000 ரிஷிகள், 84 லட்சம் ஜீவராசிகள் நடுங்க. அப்படி இருக்க உலகில் ஒருவன் உண்டோ? ஓய், ஏய். ஒரு காலத்தில் ஏய். தேவர்களுக்கும் ஏய். எங்கள் அசுரர்களுக்கும் பெருத்த யுத்தம் நடந்தன. உண்மைதான். அந்த யுத்தத்தில் ஏய். எங்கள் மூத்தோர்களாகிய அசுரர்களையே தேவப்பயல்கள் அழித்து விட்டார்கள். எங்கள் அசுர குலத்திற்கு குருவாகிய சுக்லாச்சாரியம் ஏய். எங்கள் மூத்த தாயாக விளங்கக்கூடிய ஏய். நாளைக்கேயன் மகள் ஏய். மாயி என்பவரும் இருவரும் உயிர் தப்பினர். ஏய். எங்கள் அசுர குலத்திற்கு குருவாகிய சுக்லாச்சாரியம் யோசித்து பார்த்தார். ஏய். நம் அசுர குலத்திற்கு ஓர் ஆண்மகன் இல்லையே என்று நினைத்தார். ஏய். உடனே எங்கள் மூத்த தாயாகிய மாயி என்பவரை அழைத்தார். ஏய். நீ சென்று காசிபவனி வரை காதலித்து கருத்தரித்தோ என்று உரைத்தார். ஏய். குரு பகவான் சொற்படியே மாயானவள் சென்றால் காசிபரை காதலித்தாள், கருத்தரித்தாள். அந்த நேரத்தில் காசிபா முனிவரிட்ட சாபத்தினால் ஏய். ஒவ்வொரு துளி உதிரமும் 1000 வருஷம் அவர்கள் உதித்த நேரத்தில் ஏய். பஜா 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 என்று கத்தித்த குலம் தேவராகவே கிடு 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 என்று நடித்து விட்டாரே. அது முதலாவதாக பிறந்தவன் சூரபத்மன், ஏய். இரண்டாவதாக பிறந்தவன் சிங்கமுகன், ஏய். நான்காவதாக பிறந்தவன் தாரகாசுரன், ஏய். கும்பா, ஏய். மாயா, ஏய். எத்தனையோ அசுரர்கள் பிறந்தார்கள். தாய், ஏய். தாய்க்கு தலைமகனாக பிறந்தவன் நான். ஏய். அசுர குலத்திலே ஏய். தாய், ஏய். திருமணத்தை அறவே வெறுத்தவன், உண்மைதான். பெண்களை கண்களாக மதிக்கக்கூடியவன். ஏய். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், இன்னொன்று. தேவருக்கும் அசுரருக்கும் பகை என்று எல்லோருக்கும் தெரியும். தெரியும். அப்படி இருந்தும் ஏய். நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் தெரியுமா? எப்படி? அந்த மேல் மலையூர் அங்காள பரமேஸ்வரியை ஏய். தினந்தோறும் வழிபட்டுக் கொண்டு வழிபட்டு வருகிறேன். வருகிறேன். இந்த விஷயம் ஏய். என் அசுர கூட்டத்திற்கு தெரியாது. தெரியாது. ஏன் என் உடன் பிறந்த தம்பி ஜெய வீரனுக்கும் தெரியாது. தெரியாது. தாய், ஏய். தினந்தோறும் தம்பியை காண்பது வழக்கம். ஆமா.